திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 232 கூடல் காண்டம் பன்றிக்குட்டிக்கு முலை கொடுத்த படலம் பகுதி 2. பிரகஸ்பதியினால் சாபம் பெற்ற 12 பேர்களும் குரு இருந்த துறைக்கு மேற்கு பகுதியில் இருக்கின்ற காட்டில் வாழ்கின்ற பன்றிகளுக்கு அரசனான ஆண் பன்றிக்கும் பெண் பன்றிக்கும் பன்றிக்குட்டிகளாக வந்து பிறந்தார்கள். அதே சமயத்தில் மதுரையை ஆண்டு கொண்டிருந்த ராஜராஜ பாண்டியன் மதுரைக்கு மேற்கே இருக்கின்ற இதே காட்டில் வன விலங்குகளின் தொல்லை அதிகமாகிவிட்டது என்று பெரிய மிருக வேட்டையாடுவதற்காக தன் வீரர்களோடு புறப்பட்டு செல்கின்றார். அந்த பன்றிக்குட்டிகள் வாழ்கின்ற அதே காட்டிற்கு வேட்டையாடச் செல்கின்றார். மன்னரோடு வருகின்றவர்களெல்லாம் மிருகங்கள் சஞ்சரிக்கும் இடங்களையெல்லாம் கண்டுபிடித்து அங்கே செல்கின்றார்கள். யானைகள் போன்ற விலங்குகளின் காலடி சுவட்டை பின்பற்றி சென்று புலிகள், பன்றிகள், மான்கள் இருக்கும் இடங்களையெல்லாம் கண்டுபிடித்து மிக விரைவாக தெரிந்து கொண்டு வந்து பாண்டிய மன்னரிடம் சொன்னார்கள். மன்னருடன் வேட்டைக்கு வந்த வேட்டைக்காரர்கள் ஆங்காங்கே வலைகளையெல்லாம் கட்டி அந்த வலைகளுக்கு வெளியே நாய்களையும் மறைவாக இருக்கச் செய்தார்கள். ராஜராஜ பாண்டியன் யானை மீது ஏறி வேட்டையாட வருகின்றார். சில்லரி வாச்சியம், உடுக்கை, கொம்பு இவைகளையெல்லாம் ஒலிக்கின்றார்கள். நிறைய பார்வை விலங்குகளை மன்னரோடு வந்தவர்கள் கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். பார்வை மிருகங்கள் என்பவை வேட்டையாடுவதற்கு பயன்படுகின்ற மிருகங்கள். உதாரணமாக வேட்டைக்காரர்கள் தாங்கள் ஏற்கனவே மான்களையெல்லாம் பிடித்து கொண்டு வந்து தங்கள் வீடுகளிலே வளர்ப்பார்கள். அதே போன்று புலிகளையும் புலி குட்டிகளாக இருக்கும்போது எடுத்து கொண்டு வந்து வீடுகளிலே வளர்ப்பார்கள். வேட்டைக்கு செல்லும் போது, மான் வேட்டைக்கு செல்லும் போது தாங்கள் வளர்த்த மான்களை கூட்டிக் கொண்டு செல்வார்கள். இந்த மான்களை பார்த்தவுடன் காட்டில் இருக்கின்ற மான்கள் எல்லாம் வந்து சேரும். அப்போது அந்த மான்களை எல்லாம் பிடித்து கொள்வார்கள். அதே போன்று தாங்கள் வளர்த்து வந்த புலிகளை அழைத்து கொண்டு வேட்டைக்கு சென்று இந்த புலிகளை பார்த்து காட்டில் வசிக்கின்ற புலிகள் வந்து சேரும். அப்போது காட்டில் இருக்கின்ற புலிகளையும் சேர்த்து பிடித்து கொள்வார்கள். எனவே இது மான் காட்டி மான் பிடிப்பது என்று இதனை பார்வை தொழில் என்றும் பார்வை காட்டுதல் என்றும், இப்படிப்பட்ட வளர்ப்பு மிருகங்களை பார்வை மிருகங்கள் என்றும் சொல்வார்கள். வேட்டையாடுபவர்கள் பல்வேறு வகையான வாத்தியங்களை ஒலிக்கவும் புலிகளும் கலைமானும் மான் கூட்டமும் அஞ்சின. வில்லிலிருந்து பானங்களை பொழிந்தார்கள். மான் கூட்டமெல்லாம் பயந்து ஓடின. யானைகளை வேட்டையாடினார்கள். கரடிகள், புலிகள் இவைகளையெல்லாம் வேட்டையாடினார்கள். பல மிருகங்கள் ஓடி வந்து இவர்கள் விரித்த வலைகளிலே அகப்பட்டு சிக்கிக் கொண்டன. வலையிலிருந்து அகப்பட்டு பின்னர் வலையை பிரித்து கொண்டு தப்பி ஓடுகின்ற மிருகங்களை இவர்கள் மறைவாக வைத்திருந்த நாய்கள் சென்று பற்றி கவ்வி நிற்கின்றன. பாண்டிய மன்னரின் சேனை வீரர்கள் எய்த அம்புகள் முனிவர்களின் சாபத்தை விட மிக விரைவாக சென்று புலிகள், மான்கள், கரடிகள், யானைகள் இவைகளையெல்லாம் துளைத்து எடுத்தன. நிறைய மிருகங்களை வேட்டையாடியதனால் மன்னருடன் வந்த சேனை வீரர்கள் உற்சாகம் கொண்டனர். வீரகோஷமும் உடுக்கை ஒலியும் ஊதுகொம்பின் முழக்கும் அம்புகள் சென்று தாக்க விழும் மிருகங்களின் ஆர்ப்பரிப்பும் தப்பியோடிய மான்களின் மேலே தாவிச் செல்லும் நாய்கள் குரைக்கின்ற குரைப்பும் அந்த காட்டில் ஒரு சேர திரண்டு மிகப்பெரிய ஓசையாக ஒலித்தன. மன்னர் ராஜராஜன் இவ்வாறு வேட்டையாடுவதை ஒரு பன்றி பார்த்துவிட்டு மிக வேகமாக ஓடிச் சென்று இந்த காட்டிற்கும் அப்பால் இருக்கின்ற காட்டில் இருக்கின்ற பன்றியின் அரசனிடம் இந்த செய்தியை சொல்கின்றது. அந்த பன்றி சொல்கின்றது, பன்றிகளுக்கு அரசனை பார்த்து, எங்கள் அரசனே கேட்பாய், இந்த காட்டில் இருக்கின்ற மிருகங்களை எல்லாம் ராஜராஜ பாண்டியன் வேட்டையாடி கொலை செய்து வருகின்றான் என்று கூற, பன்றி அரசனும் வீரச் செருக்கு அடைந்து போருக்கு கிளம்பினார். இந்த பன்றி அரசனுக்கும் இவர் மனைவியான பெண் பன்றிக்கும் தான் இந்த 12 பிள்ளைகள் சாபத்தினால் பன்றிக்குட்டிகளாக பிறந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்த பன்றி அரசன் போருக்கு புறப்படுகின்றார். புறப்படும் போது பெண் பன்றியை பார்த்து, நான் இப்பொழுது பாண்டியனை எதிர்த்து போர் செய்ய செல்கின்றேன்.
என்னுடைய வீரத்தினால் பாண்டிய மன்னனை வெற்றி பெற்று வெற்றி மாலையோடு வருவேனோ அல்லது போர்க்களத்தில் பாண்டிய மன்னனால் நான் இறப்பேனோ எனக்கு தெரியாது. ஆனால் நீ நம் பன்றிக்குட்டிகளை பாதுகாத்து வளர்த்து வா என்று கூற, அந்த பெண் பன்றி கூறுகின்றது, நீங்கள் என்னுடைய பிராணன். நீங்கள் அங்கே போருக்குச் செல்ல நான் இந்த தேகம் மட்டும் இங்கே சும்மா இருக்குமா, சுகமாக இருக்குமோ? அதுதான் நம் வழக்கமா? நான் முற்பிறப்பில் பெரிய பாவங்களை செய்திருக்கின்றேன் போலும். ஆனால் அப்படிப்பட்ட எனக்கோ இந்த 12 குட்டிகளை தெய்வம் தந்திருக்கின்றது. நீங்கள் பாண்டியனோடு போர் செய்ய செல்கின்றீர்கள் என்றால் நானும் உங்களோடு வருவேன். நீங்கள் ஒருவேளை போர்க்களத்தில் இறந்தால் நானும் அதே இடத்திலேயே இறந்து விடுவேன். உங்களது தேகத்தின் நிழல் போல உங்கள் பின்னே வருவதுதான் எனக்கு வேலை, வேறு செயலும் எனக்கு இருக்கின்றதோ என்று பெண் பன்றி கூறுகின்றது. சரி, நீயும் வா என்று ஆண் பன்றி அந்த பெண் பன்றியை அழைத்து கொண்டு செல்கின்றது. பெண் பன்றியும் தன்னுடைய பன்றிக்குட்டிகளை விட்டுவிட்டு ஆண் பன்றியோடு போர்க்களத்திற்கு புறப்பட்டது. இந்த இடத்திலே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். பன்றிகள் எல்லாம் இவ்வாறு மனிதர்களைப் போல பேசுமா? பன்றிக்குட்டிகளுக்கு அரசன் அரசி என்று இருக்குமா? இந்த பன்றிக்குட்டிகளுக்கு அரசன் என்று சொல்லப்படுபவர் மன்னனோடு எதிர்த்து போர் செய்யும் அளவு வலிமை இருக்குமா? இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பிருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் வரும். அதனை இந்த சரிதத்தின் ஒரு இடத்திலே நம் அகஸ்திய மாமுனிவர் விளக்கம் செய்வார். அரச பன்றியானது பல்வேறு வகைப்பட்ட பன்றிகளையெல்லாம் அழைக்கின்றது. பன்றிகளிலே இருக்கின்ற பல ஜாதி பன்றிகளையும் அழைத்து போருக்கு புறப்படுகின்றது. மிக வலிமையான ஆயுதங்களை ஏந்தி அச்சமில்லாத சேனை வீரர்களாய் பன்றிகள் முன்னே செல்ல, பன்றி அரசனானவர் மேகம் போல கோஷித்து சிவந்த கண்களிலிருந்து கோபாக்னி சிந்த ஒரு குதிரையின் மேலே ஏறிக்கொண்டு போருக்கு செல்கின்றார் பன்றி அரசர். முன்னே செல்கின்ற முரட்டு கால்களை உடைய பன்றிகள் ராஜராஜ பாண்டியனினுடைய சேனை வீரர்களை எதிர்த்து போர் செய்கின்றார்கள். அவர்கள் மேல் சீறி பாய்ந்து மற்போர் செய்கின்றார்கள். பாண்டிய மன்னனின் வீரர்கள் பின்னே ஒதுங்கிச் சென்று அம்புகளை பொழிந்தார்கள் இந்த பன்றிகளின் மேல். பாண்டிய மன்னரின் வீரர்கள் எய்த அம்புகளில் அகப்பட்டு பன்றிகள் எல்லாம் கொடும் துன்பத்துக்கு ஆளாயின. பல பன்றிகள் உடல் அறுபட்டு விழுந்தன, குடல் சரிந்தன. அம்புகள் பட்டு பல பன்றிகள் இறந்துவிட்டன. சில பன்றிகள் பாண்டியனின் சேனா வீரர்கள் மேல் பாய்ந்து சில வீரர்களை அழித்தார்கள். வீரர்களை கீழே தள்ளி உதைத்தார்கள். சில வீரர்களின் மார்புகளிலே உதைத்தார்கள். தங்களது வக்ரதந்தங்களை வீரர்களின் மார்பின் மேலே அழுத்தி மார்பை பிளந்தார்கள். ராஜராஜ பாண்டியனினுடைய சேனா வீரர்களுக்கும் சேதம் ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் எல்லா பன்றிகளும், அந்த பன்றி அரசனினுடைய எல்லா சேனை வீரர்களான அனைத்து பன்றிகளும் மாய்ந்து விட்டன. உடனே அந்த பெண் பன்றி ஆண் பன்றியான பன்றி அரசனை பார்த்து கேட்கின்றது, அரசனே, நம்மோடு போருக்கு வந்த பன்றிகள் எல்லாம் மடிந்து விட்டன. இனி நாம் என்ன செய்வது? இவ்விடத்தில் நாமும் உயிர் விட்டு விட்டால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனவே நாம் உயிர் தப்பி பிழைத்து சென்று விடுவோம் என்று கூறியது. ஆனால் உயிர் விடுவதற்கு அஞ்சாத அரச பன்றியானது பெண் பன்றியை பார்த்து கூறுகின்றது, பெண்கள் நுட்ப புத்தியை உடையவர்களாக இருந்தாலும் நூல் ஆராய்ச்சியில் பழகினாலும் அவர்களுக்கு பேதைமை என்பது இருக்கின்றது போலும். எனவேதான் உணர்ச்சிக்கு அகப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நீ இவ்வாறு சொல்கின்றாய். மானத்தோடு வாழ நினைப்பவர்களுக்கெல்லாம் போர்க்களத்திலிருந்து தப்பிச் செல்வது என்பது ஏற்புடைய செயலாக இருக்குமா? நம் பன்றிகளின் வீரம் எப்படிப்பட்டது? அடர்ந்த காட்டிலே இரவில் 2 சிங்கங்களுக்கு தாகம் ஏற்பட்டால் அந்த சிங்கங்கள் இருக்கின்ற இடத்திலே இருக்கின்ற நீர்நிலையில் சிங்கங்கள் தண்ணீர் அருந்தச் செல்லும். அப்படி 2 சிங்கங்கள் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கின்ற நீர்த்துறையில் ஒரு பன்றி வந்து நீர் பருகி திரும்பிவிடும். ஆனால் பெரிய பன்றி ஒன்று வசிக்கின்ற இடத்திலே இருக்கின்ற நீர்த்துறையிலே நீர் அருந்துவதற்கு
2 சிங்கங்கள் கூட வருவதற்கு அஞ்சி நிற்கும். ஒரு பன்றியின் வசம் இருக்கின்ற நீர்த்துறையிலே வந்து நீர் குடிப்பதற்கு 2 சிங்கங்கள் சேர்ந்து வந்து நீர் குடிப்பதற்கு கூட பயப்படும். அத்தகைய திறம் வாய்ந்த குடிப்பிறப்பில் பிறந்தவன் நான். எனவே வேப்பமாலை அணிந்த பாண்டியனுடைய வீரத்தை கொள்ளை கொண்டு என் பிரதாபத்தை திசைகளிலும் ஆகாசத்திலும் நிறுத்துவேன். அல்லது இறக்க நேர்ந்தால், போர்க்களத்தில் மரணமடைய நேர்ந்தால், என்னுடைய இந்த பூத உடம்பு, இது நிலைபெறாத பூத உடம்பு, இது அழியும். ஆனால் என்னுடைய புகழ் உடம்பு அழியாது. எனவே நீ பயப்படாதே என்று பெண் பன்றியை நிறுத்திவிட்டு பிரிந்து சென்று பாண்டியனோடு யுத்தத்திற்கு செல்கின்றது அந்த அரச பன்றி. பாண்டியனிடம் சொல்கின்றது, பாண்டியனே, என்னுடைய காட்டை வீடாக கொண்டு வாழும் பன்றியின் கூட்டங்களையெல்லாம் மாய்த்து விட்டோம் என்று நினைத்துவிட்டு நீ செல்லாதே, நில் என்று வீரகோஷம் செய்து போர் செய்ய எழுந்தான் அந்த பன்றி அரசன். பூமியை பறித்து பாதாளத்தை காட்டி மேலே எழுந்த தூசி படலம் விண் வரை எழும்ப ஒப்பில்லாத அந்த பன்றியின் வருகையை பார்த்து தாமிரபரணி துறைக்கும் வைகை துறைக்கும் அரசனாகிய பாண்டியன் அந்த பன்றியின் வீரத்தை புகழ்ந்து மெச்சினான். பின்னர் வில்லை வளைத்து பானக்கூட்டங்களை மழையாக பொழிந்தான். தன்னை நோக்கி பாண்டியன் எய்கின்ற பானங்களையெல்லாம் பன்றி அரசன் தன் உடலிலிருந்து பிரித்து கீழே எறிந்தார். சில பானங்களை பசிய புல்லை போல கொறித்தார். சில பானங்களை காலால் நிலத்தில் தேய்த்து தேய்த்து முறித்தார். சில பானங்களை வாளினால் முறித்தார். சந்திர மரபில் தோன்றிய ராஜராஜ பாண்டியன், அவனுக்கு மானம் அதிகமாகிவிட்டது. ஒரு பன்றி இவ்வாறு தன்னை எதிர்த்து போர் செய்கின்றதே என்று. யானையின் மேலே அமர்ந்திருந்த அந்த பாண்டிய மன்னன் ஒரு பெரிய இரும்பு உலக்கையை எடுத்து தான் ஏறி வருகின்ற யானையின் துதிக்கையிலே கொடுத்தான். அந்த யானையை செலுத்தினான். பன்றியானது கோபப்பட்டு கோபத்தை தாங்க முடியாமல் கோஷித்து யானையின் தும்பிக்கையை துண்டுபடுத்தி விடுவேன் என்று கருதி கொதித்து கோபம் கொண்டு வாழைத்தண்டு போல ஊசலாடி கொண்டிருக்கின்ற யானையின் துதிக்கையை துண்டாக்கிவிட்டது. அந்த அரச பன்றி தன்னுடைய வக்ர தந்தத்தினால் யானையை அழுத்தி குத்தி கொன்றுவிட்டது. உடனே ராஜராஜ பாண்டியன் விரைவாக ஒரு தேரின் மேலே ஏறிக்கொண்டான். ஒரு சக்கரத்தை எடுத்து பன்றியின் மேலே வீச பன்றியானது காற்றைப் போல வேகமாகச் சென்று பாண்டிய மன்னனின் தேரை சிதைத்து உடைத்தது. பின்னர் பாண்டிய மன்னன் குதிரை மேலே ஏறினான். ஒரு வேலை எடுத்து எரிய முயற்சி செய்தான். பன்றி அரசனானவர் பாண்டியன் அமர்ந்திருந்த அந்த குதிரையின் பின்னே சென்று குதிரையை தாக்கி குதிரையை குத்தி குதிரையையும் கொன்றுவிட்டது. பாண்டியனுக்கோ மானம் மிக மிக அதிகமானது. பூமியின் மேலே குதித்தான். தன் கையில் ஒரு இரும்பு தண்டத்தை எடுத்துக்கொண்டு பன்றி அரசனின் தலையிலே அடித்தான். பாண்டிய மன்னன் தாக்கியதனால் பன்றி அரசனின் தலையிலிருந்து இரத்தம் ஒழுகியது. கடும் அடிபட்ட அந்த அரச பன்றி தன்னுடைய அந்த பன்றி உடலை விட்டுவிட்டது. போர்க்களத்திலே மாய்ந்து விட்டது. போர்க்களத்திலே வீரமாக போர் செய்து மாய்ந்து விட்டதனால் விமானம் மேலே சென்று வீரஸ்வர்க்கம் சென்றது அரச பன்றி. தேவர்களெல்லாம் அதிசயிக்க புஷ்ப வருஷம் பொழிய அதிலே நனைந்த அந்த அரச பன்றியானது தேவகானத்தை இரு காதுகளிலும் பருகி களிப்படைந்து அந்த வீரஸ்வர்க்கத்திலே இருக்கின்ற தேவாமிர்தத்தை பருகி வீரஸ்வர்க்கத்திலே திளைத்திருந்தது. போர்க்களத்திலே போராடி உயிர் துறந்தவர்கள் வீரஸ்வர்க்கம் செல்வார்கள். அப்படி வீரஸ்வர்க்கம் செல்பவர்கள் சூரிய மண்டலத்தின் வழியே சென்று திவ்ய தேகம் பெறுவார்கள். திவ்ய தேகம் பெற்றபின் விமானம் மேல் செல்வார்கள் என்பது நம் சாஸ்திரம் சொல்கின்ற செய்தி. இனி பூமியிலே அந்த போர்க்களத்தில் தன்னுடைய கணவனான அரச பன்றி பாண்டிய மன்னனால் மாய்க்கப்பட்டதை கொல்லப்பட்டதை பார்க்கின்றது அந்த பெண் பன்றி. கணவன் உயிர் துறந்த போதே துணைவியும் உயிர் துறக்க வேண்டும் என்பது கற்பிலே சிறந்த தலைக்கற்பு. எனவே அந்த பெண் பன்றி சொல்கின்றது, என் உயிர் கணவன் இறந்துவிட நான் இனிமேல் உயிர் வாழ்வது கற்பு ஆகாது. நானும் பாண்டிய மன்னனை எதிர்த்து போர் செய்வேன். வெற்றி பெறவில்லை என்றாலும் நானும் வீரஸ்வர்க்கத்தை அடைவேன்.
அப்படி வீரஸ்வர்க்கத்தை அடைந்து என் கணவனோடு அங்கே இருப்பேன் என்று ராஜராஜ பாண்டியனை கோபித்து போர் செய்ய எதிர்த்தது இந்த பெண் பன்றி. ஆனால் அரசர்கள் தம்மோடு தமக்குச் சமமான போர் வீரர்களோடு போர் செய்வதுதான் அவர்களுக்கு தகுதி, பெண்ணோடு போர் செய்வது தகுதி அல்ல. எனவே ராஜராஜ பாண்டியனானவர் இந்த பெண் பன்றியை கொல்வதற்கு, பெண் பன்றியை எதிர்த்து போர் செய்வது கொல்வது அது போர் தர்மம் அல்ல என்று தான் போர் செய்யாமல் தன்னோடு வந்த வேட்டைக்காரர்களின் தலைவனாகிய சருச்சரன் என்ற ஒரு வீரனை பெண் பன்றியோடு சண்டை செய்வதற்கு அனுப்புகின்றான் ராஜராஜ பாண்டியன். அந்த பெண் பன்றியோடு இந்த வேட்டைக்கார சருச்சரன் சண்டை செய்கின்றான். அந்த பெண் பன்றி கொதித்து எழுந்து கோபத்தில் அந்த வேட்டுவ வீரனை நிலத்திலே தள்ளியது. இனிமேலும் இந்த பெண் பன்றியை எதிர்த்து சண்டை செய்ய முடியாது என்று நினைத்த அந்த வீரன் ஒரு இரும்பினால் செய்த தண்டாயுதத்தை எடுத்து விரைவாக வீசினான். போர் செய்யும் அந்த பெண் பன்றியின் தலைமேலே அடித்து தானும் இறந்து விட்டான் அந்த வேட்டுவ வீரன். போர்க்களத்திலே இருந்த இந்த பெண் பன்றியும் அந்த வேட்டுவ வீரனும் வீரஸ்வர்க்கம் சென்று சேர்ந்தார்கள். வெற்றியடைந்த ராஜராஜ பாண்டியனும் தன்னுடைய மதுரையம்பதிக்கு திரும்பிவிட்டார். போர்க்களத்தில் இந்த அரச பன்றியானது உயிர் விட்டதே அந்த அரச பன்றியின் உடல் ஒரு பெரிய மலையாக மாறியது. அது வராககிரி என்று தற்பொழுது வழங்கப்படுகின்றது. பன்றிமலை என்று ஒரு மலை இன்னும் இருக்கின்றது. இந்த பன்றி மலையில் அரிய தபோதனர்களும் வித்யாதரர்களும் யோகிகளும் நிறைய பேர் வசித்து சிவகதி அடைவதற்காக தவம் செய்கின்றார்கள் என்று அகஸ்தியமா முனிவர் தம் எதிரே இருக்கின்ற முனிவர்களுக்கு சொல்லி அருளுகின்றார். அன்றைக்கு போர்க்களத்தில் இறந்த பன்றியே மிகப்பெரிய பன்றி மலையாக விளங்க அதிலே தபோதனர்களும் யோகிகளும் குறிப்பாக இந்த பன்றிமலையில் இருந்து தவம் செய்வதற்கு என்ன காரணம் பெருமானே என்று அகஸ்தியமா முனிவரிடம் மற்ற முனிவர்கள் கேட்கின்றார்கள். தமிழுக்கு இறைவரான அகஸ்தியர் சொல்லி அருளுகின்றார். முனிவர்களே, முன்பு ஒரு காலத்தில் வீணையில் வல்ல ஒரு யக்ஷன், அவன் பெயர் ரிங்கி என்று சொல்வார்கள். அந்த யக்ஷன் புலஸ்திய முனிவர் செய்கின்ற தவத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும்படி இசைப்பாடல்களை பாடினான். உடனே புலஸ்திய முனிவர் அந்த ரிங்கி என்கின்ற யக்ஷன் அந்த வித்யாதரனை பார்த்து, நீ பன்றியாக போய்விடுவாய் என்று சாபம் தந்தார். உடனே அந்த யக்ஷன் தான் எப்பொழுது அந்த பன்றி வடிவிலிருந்து மீள்வேன், இந்த சாபத்திற்கு எப்போது தீர்வு இருக்கின்றது என்று கேட்க புலஸ்தியமா முனிவர் கூறினார், வரும் காலத்திலே ராஜராஜ பாண்டியன் நீ வாழும் காட்டிற்கு வேட்டையாட வருவான். அப்போது உன்னையும் கொல்வான். அப்போது நீ அந்த பன்றி வடிவத்தை விட்டுவிட்டு இதே யக்ஷ வடிவத்தை மறுபடியும் பெறுவாய் என்று அருளினார் புலஸ்திய முனிவர். அந்த வித்யாதரன் தான் இப்படி வந்து பன்றியாக பிறந்து பன்றிகளுக்கு அரசனாக இருந்து போர்க்களத்தில் உயிர் விட்டு மறுபடியும் யக்ஷனாயினார். அந்த பன்றியின் உருவம்தான் பன்றிமலை ஆகியது என்று அகஸ்தியமா முனிவர் காரணம் சொல்கின்றார். எனவே இந்த வரலாற்றிலே இந்த அரச பன்றியானது மனிதர்களைப் போலவே நன்றாக பேசியும் போர்க்களத்தில் போர் செய்தும் இருக்கின்றது. இது அசாதாரணமானது என்றால் அதற்குரிய காரணம் இதுதான். அந்த யக்ஷனை பன்றி உடல் எடுத்து இங்கே வந்து பிறந்திருப்பதனால் அவ்வாறெல்லாம் நிகழ்ந்தது. எனவே பன்றிமலை என்கின்ற வராககிரி என்பது புண்ணிய ஸ்வரூபமுடைய யக்ஷனின் சரீரம். எனவே அது பரிசுத்த தன்மை உடையது. அதனால்தான் கலைஞானத்திலே வல்ல முனிவர்கள் இங்கே வசிக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, எல்லாம் வல்ல சோமசுந்தர பெருமானும் இந்த பன்றிமலையில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார் என்று அகஸ்தியமா முனிவர் கூறியருளினார். இனி ஆண் பன்றியும் பெண் பன்றியும் தங்களது 12 குட்டிகள், அப்பொழுதுதான் பிறந்த குட்டிகள், அவைகளை விட்டுவிட்டு போருக்கு சென்று இறந்துவிட்டன. இனி இந்த 12 குட்டிகளும் தாய் தந்தையரை இழந்ததனால் மயங்கினார்கள், துன்பம் அடைந்தார்கள். அந்த சிறிய இளம் பன்றிக்குட்டிகள் அடைந்த துன்பத்தை யாரால் சொல்ல முடியும்? தங்கள் தாய் தந்தையர்களை தேடுகின்றார்கள். அந்த சிறிய பன்றிக்குட்டிகள் எல்லா இடங்களிலும் ஓடிச் சென்று தேடுகின்றார்கள், சுழன்று தேடுகின்றார்கள், நிழலை தேடுகின்றார்கள், தம் தாயின் முலையை விரும்புகின்றார்கள், பாலை விரும்புகின்றார்கள்,
பால் இல்லாமல் வாடுகின்றன பன்றிக்குட்டிகள். தாகம் கொண்டன, பசி கொண்டன. அதனால் மிகவும் உயிர் சோர்ந்தன அந்த பன்றிக்குட்டிகள். சூரிய கிரணமோ சுட்டு வருத்துகின்றது. சிறிய குட்டிகள் எனவே தாய் தந்தைகளை இழந்து உற்ற துன்பம் மிக பெரியது. இவ்வகையாக இந்த பன்றிக்குட்டிகள் வருந்துகின்ற வேளையிலே, துன்பப்படுகின்ற வேளையிலே, மதுரையம்பதியிலே சௌந்தர பாண்டியராக திருக்கோலம் கொண்டருளிய தேவர்களுக்கு தேவராகிய சோமசுந்தர கடவுள் மீனாட்சி தேவியான அங்கையர்கண் அம்மையோடு ஒளி வீசும் விமானத்தின் மேலே அந்த காட்டிலே எழுந்தருளி அந்த அடர்ந்த வனத்திலே தமது இச்சையால் ஒரு திருவிளையாடல் செய்தருளினார் சோமசுந்தர பெருமான். இங்கே தமது இச்சை என்பது பெருமானின் இச்சாசக்தி என்று கொள்ளப்படும். சிவபெருமான் ஆன்ம கோடிகளை ரட்சித்து அருள வேண்டும் என்று திருவுள்ளத்தில் நிகழ்ந்த வியாபார சக்திக்கு இச்சாசக்தி என்று பெயர். வெயிலில் வாடுகின்ற, பசியினாலும் தாகத்தினாலும் வாடுகின்ற, தமது தாய் தந்தையர்களை இழந்து தேடுகின்ற அந்த மெல்லிய பன்றிக்குட்டிகளுக்கு நேர்ந்த துன்பம், அந்த துன்பத்தை பன்றிக்குட்டிகளுக்கு ஏற்பட்ட அந்த பசி நோயை தீர்ப்பதற்கு ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் இச்சை கொண்டார். தமது இச்சையால் ஆகிய அன்பு கூர்ந்து அத்துன்பத்தை ஒளி தருளுவதற்காக அந்த சோமசுந்தர பெருமான் எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் ஒரு பெண் வராகத்தின் திருக்கோலம் கொண்டது. பெண் பன்றியின் திருக்கோலத்தை எடுத்துக்கொண்டு காட்டிலே வாடுகின்ற அந்த சிறிய பன்றிக்குட்டிகளின் பசித்துன்பம் போக்குவதற்காக அந்த பன்றிக்குட்டிகளுக்கு எதிரே வந்து அருளினார் எம்பெருமான். தங்களது தாய் பன்றி வந்துவிட்டது என்று அந்த சிறிய குட்டிகள் எல்லாம் மிக ஆவலாக வேகமாக ஓடி வருகின்றன. ஓடி வந்து அந்த தாய்ப்பன்றியின் மேலே நெருங்கியும் முட்டியும் மொய்த்தும் முதுகில் பொருந்த தடவி எட்டியும் காலால் விசைத்து எரிந்து நிலத்தை வெட்டியும் குதித்தும் ஓடியும் மிக வேகமாக வருகின்றன அந்த பன்றிக்குட்டிகள். தாய் இழந்த துன்பமுறும் பன்றிக்குட்டிகள் தமது தாயை காணப்பெற்றதால் மிக சந்தோஷமாக ஆர்ப்பரித்து வருகின்றன. திருமாலாகிய வராகம் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத இந்த வராகமானது அந்த சிவபரம்பொருள் தாய்பன்றி திருக்கோலம் கொண்டு வந்த இந்த வராகமானது தனது சரீரத்திலே இருக்கின்ற மயிர்கள் சிலிர்க்க இந்த பன்றிக்குட்டிகளையெல்லாம் தழுவி முகர்ந்து பார்த்து தனது பேரருளால் சுரந்த பெரிய முலைப்பாலினை ஊட்டுகின்றது. எம்பெருமான் பாலை மட்டுமா ஊட்டியருளினார்? அவரது திருமேனி அருள் திருமேனி, அவரது திருமேனி ஞான திருமேனி. அவர் எந்த திருமேனி எடுத்தாலும் அது ஞான திருமேனி, அருள் திருமேனி. எனவே வராக திருக்கோலம் கொண்ட பெருமான் மயிர்கள் சிலிர்க்க குட்டிகளை தழுவி முகர்ந்து தனது பேரருளால் சுரந்த முலைப்பாலை ஊட்டினார். பாலை ஊட்டியதோடு மட்டுமல்ல, அது சிவஞான பால். எனவே பெரிய வலிமை, மிக்க சதுரப்பாடு, ஞானம், பெரும் தகைமை, இவையன்றி இன்னும் எல்லா நற்குணங்களுமாகிய இவைகளை தம் திருமுலைப்பாலோடு சேர்த்து கொடுத்தருளினார் எம்பெருமான். சிவபெருமான் கொண்டருளும் திருக்கோலத்தின் அங்கங்கள் யாவும் திருவருள் வடிவே. எனவே அருளின்மான மென்முலை அருத்தி என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். எனவே இறைவனது திருவருளால் அடைவதற்கரிய பெரும் பேறுகள் எல்லாம் மிக எளிதாக கிடைத்தன இந்த பன்றிக்குட்டிகளுக்கு. உருவருள் குணங்களோடும் உணர்வருள் உருவில் தோன்றும் கருமமும் அருள், அரண் தன் கர சரணாதி சாங்கம் தரும் அருள், உபாங்கம் எல்லாம் தான் அருள், தனக்கொன்று இன்றி அருளுரு உயிருக்கு என்றே ஆக்கினன் அச்சிந்தன் அன்றே என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு. எம்பெருமான் எடுத்துக்கொள்கின்ற எல்லா திருமேனிகளும் அருள் திருமேனிகள். நம்முடைய தேகம் மாயா காரியத்தினால் ஆன தேகம். ஆனால் எம்பெருமான் எடுத்துக்கொள்கின்ற திருமேனி அவரது சக்தியே அவருக்கு திருமேனி. நாயகன் எல்லா ஞான தொழில் முதல் நன்னலாலே காயமோ மாயை அன்று காண்பது சக்தி தன்னால் என்பதும் சிவஞான சித்தியார் திருவாக்கு. அப்படி சிவபெருமான் கொண்டருளும் திருக்கோலத்தில் இருக்கின்ற அங்கங்களெல்லாம் திருவருள் வடிவே, ஞான வடிவே, சக்தி வடிவே. எனவே அந்த சிவஞானத்தினால் பெறக்கூடிய பேறுகளெல்லாம் எளிதிலே இந்த பன்றிக்குட்டிகளுக்கு கிடைத்தன. அந்த பாலோடு சேர்த்து சிவஞானத்தையும் ஊட்டினார் எம்பெருமான். எம்பெருமான் எடுத்துக்கொண்ட அந்த தாய்ப்பன்றியின் திருக்கோலம், அதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு காட்டுகின்றார், காட்டி ஆட்கொள்கின்றார்.
துங்கமா முகம் ஒன்றுமே சூக்கர முகமா அங்கம் யாவையும் மானுட யாக்கையா ஆக்கி கங்கை நாயகன் கடவுளர் நாயகன் கயற்கண் மங்கை நாயகன் கருணையாம் திருவுரு மறைந்தான். எம்பெருமான் பெண் பன்றியாக திருவடிவம் கொண்டு பன்றிக்குட்டிகளுக்கு தன் முலைப்பாலை ஊட்டி அருளியவுடன் அப்பெருமான் எப்படி திருத்தோற்றம் தந்தார் என்றால், அந்த உயர்ந்த பெரிய முகம் மட்டும் பன்றி முகமாக அமைய, மற்ற அங்கங்கள் எல்லாம் மானுட சரீரமாக அமைய, கங்கையின் தலைவரும் தேவர்களின் தலைவரும் அங்கையர்கண்ணியார் தலைவருமாகிய ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் இப்படிப்பட்ட ஒரு திருமேனியை திருவுருவை காட்டி பின்னர் மறைந்து அருளினார். எம்பெருமான் எல்லாவற்றையும் புனிதமாக்கும் தன்மை, எனவே கங்கை நாயகன் என்றும், பசுபதி என்னும் பெயர் காரணம் தோன்ற கடவுளர் நாயகன் என்றும், அருளுக்கும் இறைவர் என்பது தோன்ற அங்கையர்கண் மங்கை நாயகன் என்றும், அவர் கொண்டருளும் திருக்கோலம் அவர் இச்சை வழித்தானது என்பது தோன்ற கருணையாம் திருவுருவம் என்றும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு காட்டியருளுகின்றார். பன்றிக்குட்டிக்கு முலை கொடுத்த இந்த படல நிறைவு திருப்பாடலை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். இம்மை இப்பவத்து அன்னையாய் இனி வருபவமும் செம்மை செய்து அச்சேதனத்தையும் சேதனம் செய்தார். எம்மை எப்பவத்து ஆயினும் ஏனை பல உயிர்க்கும் அம்மையப்பராய் காப்பவர் அவரல்லால் எவர் என்பது திருப்பாடல். இம்மை இப்பவத்து அன்னையாய் இனி வருபவமும் செம்மை செய்து, இந்த நிலவுலகில் இப்பிறப்பில் பன்றிக் குருளைகளுக்கு தாயாய், அதோடு மட்டுமல்ல இனி அவைகளுக்கு வரும் பிறப்பையும் புனிதமாக்கி அச்சேதனத்தையும் சேதனம் செய்தார். அறிவில்லாத அவ்வுயிர்களையும், அறிவில்லாத என்றால் அறிவிலே குறைந்த அஃறிணை உயிர்களான அந்த பன்றிக்குட்டிகளையும் சேதனமாக்கினார். அறிவிலே நிரம்பிய உயிர்களாக்கினார். அறிவு பிரகாசப்படுத்தி ஆட்கொண்டு அருளினார். எப்பவத்து ஆயினும் எம்மையும் ஏனை பல உயிர்களுக்கும் அம்மையப்பராய் காப்பவர் அவரல்லால் எவர். எப்பிறப்பாக இருந்தாலும் சரி, எந்த உயிராக இருந்தாலும் சரி, அவை எந்த உடலிலே இருந்தாலும் சரி, அம்மையப்பராய் எமக்கும் மற்றைய பல உயிர்களுக்கும் அம்மையப்பராய் தாய் தந்தையராய் நின்று காப்பவர் அச்சிவப்பரம்பொருளை அன்றி வேறு யார் இருக்கின்றார்? ஒருவரும் இல்லை. பன்றிகளின் உடலை மானுட உடலாக ஆக்குகின்றார் எம்பெருமான். சிவஞான பால் ஊட்டியதால் அறிவு பிரகாசிக்கச் செய்கின்றார். எனவே அச்சேதனத்தையும் சேதனம் செய்தார் என்று பாடலிலே வருகின்றது. அதோடு மட்டுமல்ல, சேதன யாக்கையை கொடுத்ததோடு மட்டுமல்ல, சிவபெருமானே அருள் திருமேனி கொண்டு வந்து முலை சுரந்து சிவஞான பாலை ஊட்டியதனால் இந்த பன்றிக்குட்டிகள் எல்லாம் மானுட யாக்கையை பெற்றதோடு மட்டுமல்லாமல் அந்த சிவஞானத்தின் பயனாகிய நிலையற்ற பொருள் எது, நிலையில்லாத பொருள் எது என்பதை உணர்ந்து பற்று ஒளிந்து அதிபக்குவர்களாகி சிவகதியையும் அடைய இருக்கின்றார்கள். சிவகதியையும் அடையச் செய்தருள இருக்கின்றார் எம்பெருமான். எனவே இனி வருபவமும் செம்மை செய்து என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். சம்ஹார காலத்திலே மாயையில் ஒடுங்கி கிடந்த ஆன்மாக்களை சிருஷ்டி காலத்திலே ஆணவமலம் பரிபாகம் அடைவதற்காக வருவித்தல் பொருட்டு எம்பெருமான் தமது சக்தியினால் தனுகரண புவனபோகங்களை தந்தருளி இந்த உயிர்களுக்கெல்லாம் என்று பரிபக்குவம் வரும் என்று தமது திருவுள்ளத்திலே அனவரதமும் அனுகிரகித்து அம்மையப்பராய் காப்பவர். எனவே அப்பெருமானை அன்றி முக்தி அருள்பவர் வேறு ஒருவரும் இல்லை. எனவே எப்பவத்தாயினும் எம்மையும் ஏனை பல உயிர்க்கும் அம்மையப்பராய் காப்பவர் அவரலால் எவரே என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். எப்பிறப்பாக இருந்தாலும் எமக்கும் மற்றை பல உயிர்களுக்கும் அம்மையப்பராய் தாய் தந்தையராய் நின்று காப்பவர் அவரன்றி யாருளர் வேறு ஒருவரும் இல்லை என்று பன்றிக்குட்டிக்கு முலை கொடுத்த படலத்தை நிறைவு செய்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். நம்முடைய ஆச்சாரிய சுவாமிகள் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே எம்பெருமானின் இந்த கருணையை போற்றி பாடி அருளியிருக்கின்றார்கள். திருவாசகம் போற்றி திரு அகவலில் ஏனக்குருளை கருளினை போற்றி என்று பாடியுள்ளார்கள். திருவாசகம் திருவார்த்தை பதிகத்திலே
காட்டில் ஏவுண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்தை பெருந்துரை ஆதி அன்று கேவலம் கேழலாய் பால் கொடுத்த கிடப்பு அறிவார் எம்பிரான் ஆவாரே என்று அருளிச் செய்திருக்கின்றார்கள். திருவாசகம் ஆனந்த மாலையில் தாயாய் முலையைத் தருவானே என்று போற்றி அருளியிருக்கின்றார்கள். எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் என்று திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரும் அருளியிருக்கின்றார்கள். இவ்வாறு பன்றிக்குட்டிக்கு முலை கொடுத்த படலம் நிறைவடைகின்றது. இனி 46வது பன்றிக்குட்டிகளை மந்திரிகளாக்கிய படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.